ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் குல்ச்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 1/2 கிலோ மைதா அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதில் வந்து தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம சமையல் சோடா இருக்கு இல்லையா, அது வந்து 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சர்க்கரை வந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு தயிர் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணலை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த சமையல் சோடா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது எண்ணெய் வந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பி வந்து நம்ம கையில் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு வந்துட்டு கொஞ்சம் வந்து கொல கொலன்னு தான் இருக்கணும். ரொம்ப வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம டைட்டாக பிசையக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொல கொலன்னு இருக்கணும். கையில் வந்து ஒட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நாம் இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மேலே வந்து தடவிட்டு அப்படியே வந்து வச்சிடலாம். இப்போ வந்துட்டு இதை அப்படியே வச்சிடலாங்க. ஒரு 1/2 hour வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் வந்து காட்டன் துணி இருந்தால் கூட அதை கூட போட்டு மேலே மூடி வச்சிடலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. மாவு வந்துட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போது நம்ம இதை எடுத்துட்டு உருண்டை போட்டு நம்ம திரட்டிக்கலாம். இப்போது இதிலிருந்து நம்மளுக்கு வந்து மீடியம் சைஸ் உருண்டை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் மாவு எடுத்து உருண்டை திரட்டிக்கிறேன். நம்ம தினமும் வந்துட்டு இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த உருண்டை எடுத்து திரட்டிக்கலாங்க. நம்ம மாவு போட தேவையில்லை. எண்ணெய் வந்து கீழே தடவிட்டு அதிலே வந்து ரவுண்டாக திரட்டிக்கலாம். அதாவது குல்ச்சாவுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சம் லைட் கனமாக இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. அப்புறம் வேகவும் வேகாது, சாப்பிடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதாவது இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து திரட்டியாச்சு மாவு. ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் கனமாக இல்லாமல் மீடியமாக இருக்கணும். இப்போது தோசைக்கல் வச்சுட்டு அதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு அது மேலே வந்து நம்ம திரட்டின இந்த மாவை போட்டுடலாம். அதாவது எண்ணெய்லாம் வந்து ஊற்ற தேவையில்லை. அப்படியே சுற்றி வந்து திருப்பியும் வந்து நம்ம தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டுட்டு அது வந்து காயறதுக்குள்ளே டக்குன்னு வந்து மூடி போட்டு மூடிடுங்க. அந்த நீராவிலே வந்துட்டு அது வந்து உப்பி வரும். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. அதாவது நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது, மீடியம் சிம்மில் வச்சுட்டு தான் வந்துட்டு வேக வைக்கணும். ரொம்பவும் ஸ்லோ வைக்கக்கூடாது. இப்போ அது மேலே வந்துட்டு கொஞ்சம் நெய் இல்லைன்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டுருங்க. அந்த பக்கமும் கொஞ்சம் வந்து செவந்து வரணும். இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட குல்ச்சா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நம்மளுக்கு தேவைன்னா கார்லிக் வந்து பொடியாக திருவிட்டு கூட நம்ம திரட்டும் போது அது மேலே போட்டு திரட்டிக்கலாம். அப்புறம் எள் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட போட்டு நம்ம மாவு திரட்டும் போது திரட்டிக்கலாம். நான் வந்துட்டு ப்ளைனாக சிம்பிளாக செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.